ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, உங்களையெல்லாம் மிகப்பெரிய ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய வேலைப்பளுவின் காரணமாக என்னால் எந்த விதமான ஒரு மேட்சுக்கும் அப்டேஷன் என்பது கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது சற்று ஓய்வு கிடைத்துள்ளனால் இந்த கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன் என்பதை வழங்க இருக்கின்றேன். இன்றைய தினம் ஒரு அருமையான போட்டியாக இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோத உள்ளார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக இன்றைய தினம் இந்திய அணி ஒரு இளம் வீரர்களை கொண்ட அணியாக இந்த போட்டி நடைபெற இருக்கின்றது. முற்றிலும் இளம் படையாக இந்த போட்டியானது நடைபெற இருக்கின்றது. அதே போன்று பங்களாதேஷ் அணியில் இளமை மற்றும் முதுமையான வீரர்களும் கலந்து இந்த போட்டியில் விளையாட உள்ளார்கள். எனவே ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினம் நடக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். மேட்ச் நடக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. லக்னம் என்பது மேச லக்னத்தில் இந்த மேட்ச் ஆகப்பட்டது நடைபெற இருக்கின்றது. எனவே செவ்வாயின் ஆதிக்கத்தோடு இந்த மேட்ச் நடைபெற இருக்கின்றதால் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தை நாம் எதிர்நோக்கி இந்த இடத்தில் அமர்ந்துள்ளோம். இன்றைய தினம் ஒரு அருமையான போட்டியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இந்திய அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், ரியான் பராக், ஹர்திக் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சூரியகுமார் யாதவ், ரியான் பராக் அல்லது ஹர்திக் பாண்டியாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, மயங்க் யாதவ். புதுமுக வீரர் மயங்க் யாதவ் இடம்பெற்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், ரியான் பராக், ஹர்திக் பாண்டியா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சஞ்சு சாம்சன் அல்லது சூரியகுமார் யாதவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ரவி பிஷ்னாய், ஹர்ஷதீப் சிங், ஹர்திக் பாண்டியா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். பங்களாதேஷ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் லிட்டன் தாஸ், நஜிமுல் ஷாண்டோ, முகமதுல்லா, மெஹதி மிராஸ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஷாண்டோ அல்லது முகமதுல்லாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பங்களாதேஷ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் முஸ்தாபிர் ரஹ்மான் மற்றும் தஸ்கின் அகமது மிராஸ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். பங்களாதேஷ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டி ஹசன், சாண்டோ, முகமதுல்லா, மெஹதி மிராஸ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் சாண்டோ அல்லது மிராஸை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பங்களாதேஷ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் தஸ்கின் அகமது, ஹலி மற்றும் மிராஸ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இன்றைய தினம் ஹிண்ட், அதாவது குறிப்பாக இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் இந்த மேட்ச் நடைபெற இருக்கின்றது மற்றும் செவ்வாயின் லக்னத்தில் மேட்ச் துவங்க இருப்பதனால் ஒரு சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும். ஏனென்றால் பங்களாதேஷ் அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பான ஒரு ஆட்டமாக இருக்கும். ஆனால் இறுதியில் முடிக்கும் பொழுது சுமாராக முடிப்பார்கள். அதுவே இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்யும் பொழுது சுமாரான ஆட்டமாக இருக்கும், முடிக்கும்போது ஒரு அருமையான ஆட்டமாக இருக்கும். ஏனென்றால் இன்றைய தினம் செவ்வாயும் குருவும் காம்பினேஷனில் இந்த மேட்ச் நடைபெற இருக்கின்றது. எனவே மாறி மாறி இருக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் அடுத்த ஒரு குறிப்பாக இன்றைய தினம் இந்திய அணியில் வலதுகை ஆட்டக்காரர் ஒருவர், அதிரடி ஆட்டக்காரர் ஒருவர் அரை சதம் விளாசக்கூடிய அமைப்பு என்பதும் உண்டு. வலதுகை ஸ்பின் பவுலர் ஒருவர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பும் என்பதும் உண்டு. அதே போன்று பங்களாதேஷ் அணியில் வயதான ஆல்ரவுண்டர் ஒருவர் ரன்களும் அடிப்பார், விக்கெட்டுகளும் எடுப்பார். இடதுகை பேட்ஸ்மேன் ஒருவர் அரை சதம் அல்லது 38 to 50 ரன்களுக்குள் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இன்றைய தினம் இந்திய அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.